ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம மெயினாக கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சின்னு நினச்சிக்கோங்க. அதாவது கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு மாதமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து இந்த ஸ்டார்டிங் ஒரு 5 months வந்து தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது அம்மா வீட்லேயா இருந்தாலும் சரி, மாமியார் வீட்லேயா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவங்க தூங்கும்போது அவங்களா தூங்கி எந்திரிக்கட்டும். அவங்கள திடீர்னு வந்து நம்ம திடீர்னு கூப்பிட்டுட்டு இல்லாட்டி ஃபோன் ரிங் பண்ணி அந்த ஃபோனெல்லாம் சைலன்ஸில் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க. ஏன்னா அந்த டைம் வந்து ஃபார்ம் ஆகிற டைம் குழந்தைங்க. அப்போ அந்த டைமில் நம்ம திடீர்னு அதிர்ச்சியில் எந்திரிக்கக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யார் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிவிட்டு சைலன்ஸில் வச்சுட்டு, அம்மா வீட்லேயோ மாமியார் வீட்லேயோ ஃபோனை ஒன்றா ரூமை விட்டு வெளியில் வச்சுட்டு படுத்து தூங்குங்க. டயர்டில் தான் தூங்குவாங்க. அந்த தூங்குகிற டைம் நல்லா தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்போ போய் இடைஞ்சல் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு மெயினாக, எல்லா ப்ரெக்னென்சிக்கும் அதுதான் மெத்தடு. பட் ஃபஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த மாதிரி இருந்துக்கோங்க. அதில் மெயினாக வந்து இப்போது 4-5 months முடித்து 6-7 எல்லாம் ஆகும்போது நீங்கள் இந்த வயிற்றில் வந்து சொரியும், அதாவது பிப் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அப்போ அந்த பார்ட்ஸு டாப்பு வயிற்றுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸ்லாம் நம்மளை நல்லா சொரியணும் தோணும். நம்ம சொரிஞ்சோம்னா என்ன ஆகும்னா நம்மளோட அந்த கோடுகள் விழுகும். அப்போ வந்து நம்ம வயிறு வந்து ஸ்ட்ரெச் ஆகுது அந்த மந்த்லாம். ஃபஸ்ட்டு அதாவது நம்ம யங்காக இருக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த ஃபஸ்ட் டைமே வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது மெலிஸ் தோல் ஆகும். அப்போ நம்ம சொரியும் போது என்ன ஆகும்னா அந்த அதுலெல்லாம் கோடு விழுகும். நம்ம வயிற்றுல எல்லா இடத்துலையும் கோடு. சிலவங்க மார்பிள் எல்லாம் கோடு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிலவங்களுக்கு, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் வயிற்றில் வந்து எல்லாத்துக்கும் விழுகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொரியாமல் சும்மா அப்படி தடவி கொடுத்துருங்க, துணி வச்சோ ஏதாவது ஒன்று அப்படி. அதேமாதிரி சில பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ரொம்ப நீங்கள் இது பண்ணக்கூடாது, ரொம்ப இழுக்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அது ஹேங் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ ப்ரெஸ்ட்டுனா நம்ம ப்ரெஸ்ட்டு வந்து ரொம்ப இது பண்ணணும்னா அது ஹேங் ஆயிரும். இல்லை கொஞ்சம் பெருசாகும், அது பிரச்சனை இல்லை. பட் ஹேங் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் அண்டரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிற பிள்ளைகளுக்கு, நெக்ஸ்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு அது திக்காயிரும், அந்த தோலெல்லாம் நம்மளுக்கு தடிச்சிரும். அப்போ பின்ன பிரச்சனை இல்லை. இந்த ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு தான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிறவங்க வந்து ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டெண்டர், அதாவது மெலிசாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணினாலும் அது வந்து அங்கே படிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த டைமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கன்சீவாக இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சொரியறது, வேறு நம்ம பாட்டுக்கு இழுத்து அது அப்படி இப்படின்ட்டு இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாதிரி தண்ணி நல்லா குடிங்க. அதெல்லாம் பின்ன டாக்டர்ஸ் அட்வைஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க. மெயினாக இதுதான். ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்ம படுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கால் மேலே கால் வச்சு படுக்கணும், ஒட்டி வச்சு படுக்கணும். ரொம்ப ஹெவி தூக்கக்கூடாது. அது அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு 40 days வந்துட்டு ஆஃப்டர் டெலிவரி 40 days வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்ட்டு சாப்பிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெவியாக எதுவும் தூக்க வேண்டாம். அந்த டைம்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்கோங்க. ஆனால் கன்சீவ் ஆன டைமில் வந்து ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகும்போது இதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்த இது பண்ணினாலும் அதில் வந்து ஃபார்ம் ஆயிரும், கோடு விழுகும். சிலவங்களுக்கு அந்த கால் நம்ம நீர் முட்டுக்கால் அந்த பின்னாடியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் கூட சிலவங்களுக்கு சொரிஞ்சால் அந்த கோடு விழுகும். இப்போ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு மேலேயெல்லாம் லேடிஸ்க்கு அப்படியே சொரிஞ்ச அந்த பாடு இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடி வயிற்றில் சொரிஞ்சாலும் கூட நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா நம்ம பாவாடை எல்லாம் சுடிதார் அந்த இதெல்லாம் போடுறதுனால மறைஞ்சிருந்த சாரீ கட்டுறவங்களுக்கு இது மேலே பார்த்திங்கன்னா அப்படியே கோடு கோடாக தெரியும். அதேமாதிரி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலும் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மெயினாக ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஆகிறவங்க, அடுத்ததுக்கெல்லாம் அந்த இது பிரச்சனை இல்லை. அது பின்ன ஸ்கின்னு நம்மளோடது கொஞ்சம் தடிச்சிரும், அந்த அளவுக்கு இது வராது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி தூங்கும்போது நல்லா தூங்குங்க. ஸ்டார்டிங்கில் தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டார்டிங் மந்த்ஸில் வாமிட்டுக்கெல்லாம் அதெல்லாம் டாக்டர்கிட்ட போயிட்டு அட்வைஸ் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.